சிலருக்கு ஜெபிக்க டைம் தருவார், சிலருக்கு டைம் தர மாட்டார். ஆண்டவர் குறிச்சிட்டா அதுக்கு ஆண்டவர் நமக்கு ஜெபிக்க டைம் தர மாட்டார். அல்லேலூயா. இல்லை கொஞ்சம் ஆண்டவர் டைம் கொடுத்துருந்தா நம்ம ஜெபம் பண்ணி போராடிக்கலாமே, போராடணும்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு, டைம் தர மாட்டார். இதில் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறது ஒன்று இருக்கிறது, பிசாசனுடைய போராட்டம் ஒன்று இருக்கிறது. பிசாசனுடைய போராட்டம் தேவ சித்தெல்லாம் ஒரு காரியம் நடக்குன்னா நீங்கள் போராடலாம், யுத்தம் பண்ண கர்த்தர் அனுமதிப்பார், அதில் விடுதலை தருவார். இப்போ என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது அவளுக்கு கொண்டு போய் சுய நினைவே இல்லை. 3 நாள் கழித்து தான் சுய நினைவு வந்தது. நானே போன அப்போல்லாம் டாக்டர்ஸ் 3 பேரும் உட்காந்து என்கிட்ட பேசினாங்க. அவங்க பேசும்போதே அவங்க வார்த்தையிலே எனக்கு தெரிஞ்சிட்டு பெரிய ராங் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க, 2 நாள் கழித்து தான் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நாங்கள் இதனுடைய காரியத்தை நாங்கள் மெட்ராஸ்க்கு அனுப்பியிருக்கிறோம், அதெல்லாம் டெஸ்ட் வந்த பிறகு தான் சொல்ல முடியும். எனக்கு அவங்க பேச்சிலே தெரிஞ்சிட்டு ரொம்ப ஆபத்தான காரியம் சொல்லி, சரி நான் சொன்னேன் உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். ஆனால் ஒன்று எனக்கு ஞாபகத்து வந்தது, அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாலே என் மனைவி சொன்னாள், பிசாசு என்கிட்ட டைரெக்டாக பேசினா. என்ன பேசுனா அப்படின்னு கேட்டேன். அவள் சொன்னா, உன் கணவன் இப்படி ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், நிறைய ஆத்துமாக்களை கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், நான் அவன்கிட்ட மோதி பார்க்குறேன், அவனை ஒன்றும் பண்ண முடியல, அதனால் ஓ மேலே கை வைக்க போகிறேன், ஒன்றை எடுத்துட்டா உன் கணவன் ஊழியம் செய்யாமல் முடங்கிடுவான்ல, டைரெக்டாக பேசினானா. அவன் சொன்னான், அப்போ நீ என்ன சொன்ன, என்ன நீ உன்னால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு பார்த்துக்க, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டு இது தேவனுடைய காரியம் அல்ல, பிசாசு கொண்டு வருகிற போராட்டம். அதனால தான் போராடி ஜெபம் பண்ணோம். எல்லாருடைய ஜெபமும் சேர்ந்து அந்த பிசாசின் கட்டிலிருந்து கண்ணிலிருந்து விடுதலை கொடுத்தது. 3 நாள் கழிச்சு தான் அவளுக்கு எங்கே இருக்கிறேன்னே தெரிஞ்சது. எப்போ என்னங்க கொண்டு வந்தீங்க அவளுக்கு தெரியாது. அந்த மாதிரி விடுதலை கொடுத்த எல்லாருடைய ஜெபமும். அப்போ பிசாசு போராடுகிறான் அப்படின்னு சொன்னால் ஜெபிக்க ஆண்டவர் வாய்ப்பு தருவார். தேவன் எடுத்துக்கொள்ள போகிறார் அப்படின்னா வாய்ப்பு தர மாட்டார். அதுதான் நம்ம விளங்கி கொள்ளணும். மரணத்தில் உள்ள பல ரகசியங்கள் இங்கே பாருங்கள். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் நாள் குறிச்சிட்டார். ஆண்டவருடைய சித்தம் அவன் பரலோகத்துக்கு வந்துடணும், அதுக்கு தான் ஒரு வியாதியை அனுமதிக்கிறார். அவனுக்கு ஏன் வியாதி வந்துச்சு? பாவத்தினால் வந்த வியாதி அல்ல, அது மரணத்துக்கு ஏதுவான வியாதி. தேவன் அவனை எடுத்துக்கொள்ள அவனை ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு ஒரு வியாதி அனுமதித்திருக்கிறார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மரண டைமில் தான் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரை சந்திக்க தங்களை ஆயத்தப்படுத்தி, ஊழியக்காரனாக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் ரொம்ப ஜெபம் பண்ணி தங்களை ஆயத்தப்படுத்தி பரலோகத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆவாங்க. அதற்கு வாய்ப்பு கொடுக்க